சர்வத்திர சதா கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. அன்புள்ள இறையடியார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. அநேகமாக நிறைய பேர் எங்கள் குலம் என்ன, எங்கள் குல ரிஷி என்ன, எங்கள் குலதெய்வம் என்ன, எங்கள் கோத்திரம் என்ன, இது தெரியாமல் இதை அறிய வேண்டும் என்று பலரால் இன்னும் ஆசைப்படுகின்றார்கள். பிறகு கொஞ்ச நாள் ஆனோன்னே அதை மறந்து விடுகின்றார்கள். எங்களுடைய குலகுரு தெரியவில்லை, எங்களுடைய கோத்திரம் தெரியவில்லை. பொதுவாக சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் என்னமோ விதவிதமான கோத்திரம், பாரத்வாஜ கோத்திரம், ஹரித கோத்திரம், விஸ்வாமித்திர கோத்திரம், கௌசிக கோத்திரம் என்று சொல்கின்றீர்களே, எங்களது கோத்திரம் என்னவாக இருக்கும்? அப்படி என்று நினைக்கின்றீர்கள். வாருங்கள், செல்வோம். இறைவனை, பெருமாளை பாதம் முதல் சிரசு முதல் பாதம் இப்படி கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் ஆகிய இரண்டு முறைகளிலும் இரண்டு வகையிலும் தரிசிக்க வேண்டிய வழிமுறையை இந்த பூ உலகத்திற்கு அள்ளி கொடுத்த திருத்தலம் பரமந்தூர். பரமந்தூர் என்கின்ற இடத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது எங்கு இருக்கிறது? இதில் விசேஷம் என்ன? எப்படிப்பட்ட தேவதைகள் யார் யார் எங்கே எப்பொழுது வந்து அங்கே இறைவனை வழிபட்டு வருகின்றவர்களுக்கு என்ன விதமான ஆசிகள் தருகின்றார்கள், எப்படிப்பட்ட பித்ருசாபங்களை எல்லாம் தீர்க்கின்றார்கள் என்பதை பார்ப்போம். இந்த பெருமாள் சுதைமூர்த்தி, சிலாரூபம் கிடையாது. அதாவது நம்ம சொல்லவே அர்ச்சாவதாரம் என்று சொல்லுவோமே, அப்படி கிடையாது. சுதைமூர்த்தி, பேசுகின்ற பெருமாள், நம்மோட பேசுவார். அவ்வளவு கண்கண்ட தெய்வம் சொல்லுவோமே. இந்த பெருமாள் ஆதிகேசவ பெருமாளும் கல்லால், நமது கண்களுக்கு கல்லால் கல் விக்கிரகமாய் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளும் இருவரும் ஒரு சேர நமக்கு அருள் பாலித்து நமக்கு அருளை வாரி வழங்கும் திருத்தலம் இந்த பரமந்தூர். சைவம் மற்றும் சமய குருத்தலமாக, சைவத்தின் குரு தலமான நாம் ஆலங்குடியை எப்படி போற்றி போற்றி புகழ்ந்து வருகின்றோமோ, அதுபோல வைணவ சமயத்தின் ஜகத்குரு தலமானது பரமந்தூர். இதுவரை நாம் கேள்விப்பட்டது இல்லை. இனிமேல் நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். இப்படி எல்லோருக்கும் அவரவருக்கு கோத்திரம், குலரிஷி அறிய உதவும் வழிபாட்டு திருத்தலம்தான் நான் சொல்லுகின்ற இந்த பரமந்தூர். இதனுடைய விளக்கங்களை அகஸ்திய விஜயத்திலே புனிதமான நமது ஆன்மீக அந்த இதழில் மட்டும்தான் போட்டு எழுதி கொண்டு சொல்லி கொண்டு வருகின்றோம். இங்கே வருவோம். வசு, ருத்ர, ஆதித்ய மூன்று நிலைகளில் உள்ள பித்ருக்கள் கட்டாயம் நேரில் வந்து திதி, தர்ப்பணம், திவசம் ஏற்க வேண்டிய பித்ரு மோட்சஸ்தலம்தான் பரமந்தூர். வசு பித்ரு, ருத்ர பித்ரு, ஆதித்ய பித்ருன்னு சொல்கிறோம் இல்லையோ, இப்படி மூன்று நிலையில் உள்ள பித்ருக்கள் நேரடியாக வந்து இவைகளை நாம் கொடுக்கின்ற தர்ப்பணம், திதி, படையலை நேரடியாக தினமுமே வந்து ஏற்று செல்கின்றார்கள். இப்படி நித்திய தர்ப்பண திருத்தலமாக இதைத்தான் சித்தர்கள் எடுத்து உரைக்கின்றார்கள். நித்திய தர்ப்பணம் வீடுகளில் செய்கின்றோம். ஆனால் இந்த திருக்கோவிலில் அதுவும் ஒரு விசேஷமான ரகசிய ஒரு காரியம் இருக்கின்றது. அதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம். மேலும் நம்ம மகேந்திர பள்ளியில், சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மகேந்திர பள்ளியை போதாயன அமாவாசையை கொண்டாடுகின்றோம். அங்கே சிவன் கோவில். பெருமாள் கோவிலுக்கு ஒரு போதாயன அமாவாசை ஸ்தலம் உண்டா என்று பல அடியார்கள் கேட்டார்கள். அதுதான் இந்த நித்திய தர்ப்பணத்தோட போதாயன அமாவாசை, மேலும் புதன், சனி, ஞாயிறு, ஏகாதசி திதி
ஷண்ணாவதி என்று சொல்கின்ற 96 விதமான தர்ப்பண நாட்கள். மேலும் திருவோண நட்சத்திர நாட்களிலே அவசியம் திதி தர்ப்பணம் படையல் திவசம் கொடுத்து பூஜை ஆற்ற வேண்டிய புண்ணியமான உன்னதமான உத்தமமான திருத்தலம் பரமந்தூர். அவரவரின் முறையான வழிபாட்டால் அவரவர்கள் பித்திருக்களுக்கு நல்ல உய்வு நற்கதி அருளும் திருத்தலமே இந்த பரமந்தூர். சனிக்கிழமை அமையும் வைத்திருதி யோகம், வைத்திருதி நாம யோகம், வியதிபாத நாம யோகம் நம்ம சொல்லுவோம். முக்கியமாக மகா வியதிபாத யோகம். இப்படி வைத்திருதி நாமமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வருகின்றது இந்த வாரம். இப்படிப்பட்ட நாளிலே தோஷம் நீங்கிய தூய சங்குக்கு எந்த விதமான குற்றம் இல்லை, தோஷமே இல்லாமல் உருவெடுத்த சங்கு, அந்த தூய சங்கு கொண்டு நீங்கள் முறையாக சரியாக ஒரு குருவை கேட்டு அங்கே ஒரே ஒரு முறை தர்ப்பணம் பார்த்தால் பல திசையில் இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கும் அது போல் இருக்க வேண்டும். நேற்று நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். இப்படி எதிர்காலத்தில் எந்த விதமான தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை நெருங்காது. ஏகாதசி திதி கூடும் வருகின்ற சனிக்கிழமை வழிபாடு. மாரக தோஷமும் மரண பயம், படுத்த படுக்கை, ஆஸ்பத்திரி, மருத்துவம், வீண் செலவு, மனக்கஷ்டம், சண்டை, தகராறு, இதனால் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஒவ்வொரு இடத்திலே ஓடி ஆடி விளையாடி இருப்பார்கள், கையை காலை வீசி நடந்திருப்பார்கள். இன்று உட்காருவதற்கே ஒரு துணைக்கு ஒரு ஆள் தேவை, எழுந்திருப்பதற்கு பயமாக இருக்கிறது, செல்லுவதற்கு 2 பேர் வேணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின்ற வயோதிகர்கள், ஆனாலும் வாலிபத்திலே உள்ளவர்களுக்கும் நடக்க முடியாத, நடமாட முடியாத அந்த மாதிரியான பெரும் துன்பங்கள், உடல் உபாதை, வியாதி, இப்படியெல்லாம் எது இருந்தாலும் அது ஒரு மரண பயத்தையே கொடுத்து கொண்டே இருக்கும். நாளைக்கு எந்த டாக்டர்கிட்ட போகணுமோ, இன்றைக்கி என்ன மாத்திரை சாப்பிடணுமோ, அந்த டெஸ்ட்டில் என்ன சொன்னாங்களோ அப்படி என்று வேதனைப்பட்டு கொண்டே இருக்கின்றவர்களுக்கு நல்ல தீர்ப்பு. இதுக்கு என்ன செய்யணும்? பெருமாளுடைய திருப்பாதங்களுக்கு வாசனையுள்ள மலர்களை கொண்டு நல்ல சந்தன காப்பு போல புஷ்பத்தை சாத்தி, யோபாம் புஷ்பம் வேதா அப்படி நன்றாக சொல்லி ஓதி வழிபட்டு இங்கே சேவை செய்தால், இங்கே நாம் முன்பு சொன்னது போல 3 விதமான வசு, ருத்ர, ஆதித்ய பித்திருக்கள் நேரடியாக வந்து வாங்கி சென்று உங்களது பித்ரு சாபங்கள், பித்ரு தோஷங்களை நீக்குவார்கள். இதுதான் மேலே இதே போல பரமந்தூர் என்று சொல்லுகின்றோமே, எங்கே இருக்கிறது அந்த இடம், அந்த ஸ்தலம் என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா? இப்பொழுது குறித்து கொள்ளுங்கள். இந்த இடமானது அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் சாலையில் அமைந்து உள்ளது. அறந்தாங்கி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் எல்லோருக்கும் தெரியும், ஆத்மநாத சுவாமி கோவில் இந்த சாலையில் வருகின்றது. வருகின்ற 8/2/2025 பிப்ரவரி 8ஆம் தேதி 2020 சனிக்கிழமை கூடிய ஏகாதசி திருநாளாகவும் வைதிருதி யோக நாளாகவும் 3ம் ஒன்றாக சேர்ந்து வருகின்றது. இப்படி நல்ல விதமான அற்புதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள முயல வேண்டும். ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செஞ்சால் தான் ஐயா பலன் வரும். இதை பல பேருக்கும் எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் செய்த பிறகு தான தர்மத்துடன் அதை பூஜையை முடித்துவிட்டு பூஜா பலனை உங்களது சர்க்குருவிற்கு அழைத்து விடுங்கள். இதுக்கு மேலும் உங்களுக்கு விளக்கம் வேண்டுமா? இந்த எண்ணை குறித்து கொள்ளுங்கள். விளக்கமாக சொல்வார் திரு வெங்கடகிருஷ்ணன். 9488765604 ஸ்ரீரங்கம் வெங்கடகிருஷ்ணன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் ஓம் ஓம்.